அமைதியின் ரகசியங்கள். ஓம் சாந்தி. நாம் தந்தையின் குழந்தைகள் தான் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இது கலியுகமாக இருக்கின்றது. ஆதலால் இங்கே அமைதி என்பது கிடைக்க முடியாது. இது மிகவும் கோரமான கலியுகமாக இருக்கின்றது. மேலும் அமைதி என்பது இங்கே நிலவ முடியாது. ஏனென்றால் இது தமோ பிரதானமான பழைய உலகமாக ஆகிவிட்டது. ஆதலால் இதனுடைய விநாசம் ஏற்பட வேண்டும். இப்பொழுது இதன் விநாசம் நடைபெற உள்ளது. பிறகு நாம் ஆத்மாக்கள் தந்தையுடன் பரம்தாமத்துக்கு, அதாவது நமது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்கின்றோம். பிறகு சொர்க்கத்தில் வருகின்றோம். அதற்காக இறைவன் நமக்கு தந்தையாக, ஆசிரியராக மற்றும் சத்குருவாக இருந்து நம்மை நமது இனிமையான அமைதியான வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். அங்கேதான் அமைதி என்பது இருக்கும். இந்த பழைய உலகில் எந்த ஒரு சாரமும் இல்லை. இப்பொழுது இது அழிய வேண்டியுள்ளது. ஆகையால் தந்தை நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை நமது கையில் பரிசாக கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். மேலும் ஆசிரியராக இருந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் நாம் சத்யுகத்தில் ராஜ்யத்தை அடைகின்றோம். பிறகு அவர் சத்குருவாக இருந்து நமக்கு வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறகு நம்மை கூடவே அவருடன் இனிமையான அமைதியான வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். ஆகையால் அமைதி தேவா, சாந்தி தேவா என்பது அந்த இறைவனாகத்தான் இருக்கின்றார். மேலும் அவர்தான் நமக்கு அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார் இந்த உலகத்தில். அதாவது சொர்க்கத்தில் மிகவும் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அது தூய்மையான உலகமாக இருக்கின்றது. அங்கே எந்த ஒரு விகாரமும் இருக்க முடியாது. ராவணன், மாயை என்பது அங்கே இருக்காது. அது மிகவும் சுகமான தாமமாகும். ஆகையால் அமைதி, தூய்மை, செழிப்பு, ஆரோக்கியம், அழியாத தன்மை, அதாவது அழிவில்லா வாழ்க்கை, ஜீவன் முக்தி என்பதுதான் சொர்க்கமாக இருக்கின்றது. ஆகையால் தந்தைதான் இப்பொழுது அந்த சிவாலயத்தை ஸ்தாபிக்கின்றார். ஆதலால் அங்கேதான் அமைதி இருக்கும். பிறகு நமது வீட்டில் அமைதி கிடைக்கும். நாம் அவரை பதித்த பாவனா வாருங்கள் என்று சொல்லி நாம் அவரை அழைத்தோம். ஆதலால் தந்தை இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றார். ஆசிரியராக, தந்தையாக, சத்குருவாக வந்திருக்கின்றார். இப்பொழுது அவர் நம் பிராமண குழந்தைகளுக்கு சொல்கின்றார், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஆகையால் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இதன் மூலம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நாம் அமைதியில் இருப்போம் என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் இது ஒரு ஆயுதம் போல இருக்கின்றது. ஆகையால் தந்தை சொல்கின்றார், இந்த சுயதர்ஷன சக்கரத்தை என்னவென்றால் அது இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி அறிந்து கொள்வது. ஆகையால் யார் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கின்றார்கள். ஆகையால் தந்தை கூட சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுவார். ஏனென்றால் அவர் கூட இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானம் உள்ளது. ஆகையால் அவரை கூட சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்வோம். ஆனால் தேவதைகளோ சுயதர்ஷன சக்கரதாரியாக
இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது இரவும் பகலுக்குமான வித்தியாசமாக இருக்கின்றது. பகலிலோ இந்த ஆயுதம் தேவைப்படாது. ஆனால் இரவிலோ இந்த ஆயுதம் தேவைப்படுகின்றது. இதன் மூலமாகத்தான் நாம் பதீத்தமாக ஆகின்றோம். பதீத்த பாவனரை வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அவர் இப்பொழுது இங்கே இந்த உலகில் வந்து சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பவித்திரமாக ஆகுங்கள். பவித்திரமாக ஆனீர்கள் என்றால் தான் பவித்திரமான உலகிற்கு செல்ல முடியும். ஆகையால் இப்பொழுது தூய்மையாகுங்கள் என்று தந்தை நமக்கு கேட்கின்றார். அப்படி அமைதி இருந்தது என்றால் அனைத்துமே வந்துவிடும். அமைதியாக இருந்துதான் நாம் நினைவின் யாத்திரை செல்ல வேண்டும். நினைவின் யாத்திரை அமைதி சக்தியின் மூலமாகத்தான் நாம் செய்ய முடியும். நினைவு யாத்திரை என்பது நான் ஆத்மா, பரமாத்மாவை நினைவு செய்வது. இதுதான் மன்மனா பவ என்று கூட சொல்லப்படுகின்றது. ஆகையால் இதன் மூலம் நாம் மிகவும் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். மேலும் நமது நிலை ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஓம் சாந்தி.